கேரளா ஸ்டைல் இலை அடைய கண்டிப்பாக நீங்கள் ஆரஞ்சு ஃப்ளேவரில் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஆரஞ்சு பழத்தை வச்சு உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்ஸ் நான் செஞ்சுருக்கேன். சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் நெய் சேர்த்துட்டு 3/4 கப் அளவுக்கு துருவின வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் கரைஞ்சதுமே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சீட்ஸ் ரிமூவ் பண்ண ஆரஞ்சை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து தண்ணி பதம் போனதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா சூடான தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வாழை இலையை வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. உள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை விரிச்சிட்டு ஸ்டஃபிங்ஸையும் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா வேக வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்குங்க. அந்த ஆரஞ்சும் நெய்யும் தேங்காயும் சேர்ந்து அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். வாழை இலையில் வச்சு வேக வைக்கிறதுனால டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் இந்த டேஸ்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். பாய்.